ஹாய், நான் இந்திரா ஏஞ்சல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டேன். அது காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி இந்த சாதத்துக்கு தேவையான பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அது என்னென்னா சின்ன வெங்காயம், இஞ்சி, கொஞ்சம் தேங்காய், பூண்டு, இதுதான், வேறு எதுவும் கிடையாது. இதை பேஸ்ட்டை அரைச்சி சாப்பாட்டில் ஆட் பண்ணும்போது தக்காளி சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தானே செய்வேன். இப்போ பாருங்கள், பெரிய வெங்காயம் போட்டுட்டேன், நல்லா வதங்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா இந்த எண்ணெயோடு கலந்து நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போய் ரொம்ப சூப்பராக மணமாக இருக்கும். இப்போ இது வதங்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான நான் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் நல்லா வெந்து வணங்கி வரட்டும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த கூழ் பதத்துக்கான தான் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் அந்த சாப்பாட்டுக்கு தேவையான 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் கம்மியாக தான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுவேன். எங்களுக்கு காரம் அதிகம் வேணும், அதுக்காக. இப்போது இது கூட சாப்பாட்டுக்கு தேவையான உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் நல்லா வெந்து வணங்கி வரட்டும். இது பாருங்கள், ஓரத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசி கொட்டிட வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லியும் 2 ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுவும் நல்லா வணங்கி வந்துட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் எனக்கு காரத்துக்கு தேவை அப்படின்னு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எங்களுக்கு காரம் அதிகம் வேணும், அதுக்காகத்தான். தயிரோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஜூஸி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியும் கொட்டினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலவையோடு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி அளந்து ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. ஃபைனலாக நீங்கள் உப்பு காரம் போட்டால் வேலை முடிஞ்சது. அவ்வளோதான். எனக்கு எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ நான் குக்கர் மூடி போட போகிறேன். எனக்கு ஒரு 2 விசில் விட்டால் போதும், அதிக தேவையில்லை. அவ்வளோதான், மூடி போட்டாச்சுங்க. நம்ம ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். நீங்களே பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், விசில் போயிடுச்சு. சாப்பாடு பாருங்கள், குழம்பு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.